ஒரு மெயின் ரோடு இருக்கும், 2 பஸ் தான் வந்து போகும், கையில் காசு இல்லை. ₹2.40 வேணும் பஸ்ஸில் போகிறது. ₹2 தான் இருக்குது. அந்நேரத்தில் இவன் பசிக்குதுங்கிறான். ஓடி போய் பக்கத்து வீட்டில் தட்டி சாப்பாடு ஒரு வீட்டில், குழம்பு ஒரு வீட்டில், சாம்பார் ஒரு வீட்டில், நிறைய கண்ணீர் கதைகளே இருக்குமா. Grand Royal Tours and Prithvi Women's Innovations, your perfect partner, presents Behind Woods, Kadai Poma with Kala. Powered by MCR Pure Cotton Club, Saubhagya Home and Kitchen Appliances, A to B Veg Restaurant. இந்த 2 பசங்களில் உங்களை வந்து இது செலவு பண்ணாதீங்க, அது யாரும் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்களா சார்? எத்தனையோ கோடிகள் அவங்களுக்கு நான் கடன் வச்சுருக்கேன், அவங்க கட்டியிருக்காங்க. ஏன்னு கேட்கவே மாட்டாங்க. நிலவுக்கு என் மேலே என்னுடைய கோபம்ல என்னுடைய கமிட்மெண்ட் ஒன்று 35 லட்ச ரூபாய்க்கு வந்துருச்சு ரிலீஸ் அன்னைக்கு. சினிமா அப்படின்னு எடுத்தேன்னா ஒரு பைசா கையில் கொடுக்க மாட்டாங்க. என்கிட்ட எதுக்குமே வர மாட்டாங்கம்மா. நல்லதுக்கும் வர மாட்டாங்க, கெட்டதுக்கும் வர மாட்டாங்க. வீட்டுக்கு தெரியாமல் பணம் கொடுக்கணும், காசு கொடுன்னு எப்படி கேட்கறது? அம்மா நாங்கள் கிளம்பட்டுமா அப்படின்னு, போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. சுருக்குன்னு கத்தியில் குத்துன மாதிரி இருக்குது. ஒய்ஃப் கேட்குறாங்க, ஏங்க இப்படி வந்து நம்ம அடுத்த வீட்டில் இருக்கணும், அதாவது ஒன்றும் கிடையாது கையில், இப்போ கூட கிளம்புங்க போயிடலாங்கிறாங்க. முதல்ல கடனுக்கு கையெழுத்து போட்டது என் மகளுக்கு மெடிக்கல் சீட் வாங்குறது தான். செகண்ட் இயர் போகும்போதே ஒரு நாள் வந்து, அப்பா புக்கு அப்படி தூக்கி எறிஞ்சான். அப்பா நோ காலேஜ், வேற இப்படின்னு தான். யார் ரொம்ப அடி வாங்கியிருக்கா? ராகு செல்வா. பாட்டன், முப்பாட்டன், பூட்டைங்கிறதுலாம் அந்த வார்த்தையெல்லாம் அவருக்கு தெரியுமான்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இப்படி பேசுகிறான். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து. ஆமாம். இன்றைக்கி டைரக்டர் கஸ்தூரி ராஜாவை சார் தான் நான் இன்டர்வியூ எடுக்க போகிறேன். இங்கே நினச்சி பார்த்தீங்களா, தனுஷ் இந்த அளவுக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஆளாக அவங்க செல்வா நினச்சிருக்கீங்களா? 2 பேரும் அவ்வளோ ஒரு ஈடுபாடோட சினிமாவுடைய அதே மாற்றிட்டாங்க ட்ரெண்ட். ஆமாம். இவங்க சினிமாவுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது நானே நினைக்கல. அதனால் எனக்கு அதை எதிர்பார்க்கவும் இல்லை. ஏன் இவன் சினிமா வரணுங்கிறான், நல்லா படிப்பான், நல்லா தெரியும், நல்லா படித்து நல்லா வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. இப்போ ஏன் சினிமா வந்து செகண்ட் இயர் போகும்போதே ஒரு நாள் வந்து, அப்பா புக்கு அப்படி தூக்கி எறிஞ்சான். என்ன இப்படி புக்கு தூக்கி போடுறானேன்னு பார்த்தேன். அப்படியே அப்படின்ட்டு உக்காந்தான். அப்பா நோ காலேஜ், வேற இப்படின்னு தான். ஏன்டா செகண்ட் இயர் படிக்கும்போது உஷுங்க அப்படின்னா என்னப்பா சினிமா தான். நான் என்னமோ அன்றைக்கி நான் கோவப்படல, நல்ல மூடில் இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அவர் கூட இங்கே வா ராஜா, நீ செகண்ட் இயர் வந்துட்ட, இனி 1 வருஷமோ 2 வருஷமா தான் முடிச்சிரு. ஏன்னா சினிமா உங்கள் அப்பா அங்கே வர்றதுக்கு முன்னாடி இருந்தது, உங்கள் அப்பாவுக்கு பின்னாடியும் இருக்கும், அதுக்கப்புறமும் இருக்கும். அது எப்போ வேணாலும் போகலாம். டிகிரி வாங்கிட்டு வந்துரு, எங்கே போனாலும் உனக்கு அது தேவை அப்படின்னு ஒரு பொய் சொன்னேன். அவன் அதுக்கப்புறம் மூச்சே விடல. மறுநாள் காலேஜுக்கு போயிட்டான், டிகிரி வாங்கிட்டான். அன்றைக்கி இட்லி கடை ஃபங்க்ஷனில் தனுஷ் பேசுகிறாரு குலதெய்வத்தை பற்றி. நம்ம முன்னோர் விட்ட மூச்சு காத்தும், நம்ம தாத்தா பாட்டன் பூட்டைங்கிறதுலாம் அந்த வார்த்தையெல்லாம் அவருக்கு தெரியுமான்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இப்படி பேசுகிறான். அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் சொல்ல வரேன். இவ்வளவும் சொல்லி அந்த மூச்சு கத்தில் ஒன்றா சேர்ந்து தான் குலதெய்வம் அங்கே இருக்குது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் வளங்க, அதுதான் பக்குவம் வரும்னு மேடையில் பேசுகிறாரு. இது எப்படின்னா இவனால் சாத்தியமாச்சு அப்படின்னு அவங்க அம்மாவுடைய வளர்ப்பு. அந்த 4 பேருமே ஒரு நாளைக்கு ஒரு 4 தடவை அவங்க அம்மாட்ட பேசுவாங்க, என்கிட்ட பேச மாட்டாங்க ஒரு தடவை கூட. 4 பேரும் உங்ககிட்ட அவ்வளோ அட்டாச். பொண்ணுங்க வந்து அப்பா மேலே சப்போர்ட்டும், பையன் வந்து அம்மா சப்போர்ட் இருக்கும். ஆமாம். பையன் அம்மா சப்போர்ட்டு 4 பேருக்குமே இருக்குது. பொண்ணுங்க என் மேலே கொஞ்சம் சப்போர்ட் ராசி. இப்போ ஏதோ ஒன்று கேட்கணுன்னா உங்ககிட்ட கேட்பாங்களா, அம்மாட்ட கேட்பாங்க? அம்மா கிட்ட தான். என்கிட்ட எதுக்குமே வர மாட்டாங்கம்மா. நல்லதுக்கும் வர மாட்டாங்க, கெட்டதுக்கும் வர மாட்டாங்க. ஸ்ட்ரிக்டான ஃபாதரா இல்லை ஜாலி? ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ஜாலியாகவும் இருப்பேன். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஓ, அப்போ பசங்க பாய்ஸும் உங்ககிட்ட பயந்து தான் இருப்பாங்க. இது வரைக்கும் ஏன்னு ஒரு வார்த்தை கேட்டதில்லைம்மா. எத்தனையோ கோடிகள் அவங்களுக்கு நான் கடன் வச்சுருக்கேன், அவங்க கட்டியிருக்காங்க. ஏன்னு கேட்கவே மாட்டாங்க. இது ஏன்ப்பா கொஞ்சம் இப்போ கூட இந்த நிலவுக்கு என் மேலே என்னுடைய கோபம்ல என்னுடைய கமிட்மெண்ட் ஒன்று 35 லட்ச ரூபாய்க்கு வந்துருச்சு ரிலீஸ் அன்னைக்கு. அப்படி இது என்னப்பா இப்படி வந்திருக்கே அப்படின்னாரு. ஆமாப்பா, அவ்வளோதான். சரிப்பா கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாமேன்ட்டு அவர் கொடுத்துட்டார். ஏன் என்ன இல்லைன்னா மற்றவங்கன்னா ரிலீஸ் டென்ஷன் எப்படி இருக்கும். கண்டிப்பாக
அப்படி தான் அவங்களுமே. அவங்களுக்கு தெரியும் அப்பா வந்து அனாவசியமாக செலவு பண்ண மாட்டார், அவருக்கு எந்த ஹேபிட்டும் இல்லை. என்ன அவருக்கு சினிமா அப்படிங்கிறது இல்லாமல் நான் பாட்டில் இருந்தேன்னா எனக்கு பல கோடிகளோட கையில் கொடுத்துருவாங்க. சினிமா அப்படின்னு எடுத்தேன்னா ஒரு பைசா கையில் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் சட்டம். இன்றைக்கி அதுதான் நடக்குது. அதான் நடக்குது. ஓ, பட் அவங்களுக்கு வந்து உங்கள் 2 பேரையும் உட்கார வச்சு ஆமாம், ஜாலியாக இருக்கு. அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு சுவிட்சர்லாந்து போங்க, அமெரிக்கா போங்க, ஆஸ்திரேலியா போங்க. எனக்கு இப்போ போகணுன்னு இந்த பக்கம் இப்படி வில்லேஜ் தான். ஓ ஐயா அவங்க அம்மா ஏர்போர்ட் வரைக்கும் வருவாங்கம்மா. அதுக்குள்ளே காரில் ஏறி கொஞ்சம் தூரம் தாண்டணுன்னா யாத்திரா என்ன பண்ணுறான், லிங்கம் என்ன பண்ணுறான்னு ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. இந்த 2 பசங்களில் உங்களை வந்து இது செலவு பண்ணாதீங்க அது யாராவது ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்களா சார்? யாரும் இல்லை. என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் எந்த இடத்துல இருந்து எந்த ஹோட்டலில் தங்கினாலும் பில் கொடுக்க மாட்டேன், அவங்க கொடுத்துருவாங்க. எந்த இடத்துலையுமே எனக்கு எக்ஸ்பென்ஸுக்கு பிரச்சனையே கிடையாது. யாருமே ஸ்ட்ரிக்டாக என்னை அது பண்ணாங்க இது பண்ணாதீங்கன்னு சொன்னதில்லை, இனிமேலும் சொல்ல மாட்டாங்க. அம்மா அடிச்சிருக்காங்களா பசங்களை? அவங்க ரேரு, ரொம்ப ரேர். ரொம்ப ரேரு. நான் பசங்களை அடி பின்னிடுவேன். அடிக்கக்கூடாது பசங்களை நான் அடிச்சு போடுவேன், பொண்ணுங்களை தொட மாட்டேன். ஓ, ஆம்பளை பசங்களை அடிச்சிருவீங்க? யார் ரொம்ப அடி வாங்கியிருக்கா? ராகவா? செல்வா. செல்வா செல்வா கேட்டா என்னப்பா? ஐயோ பாவம், எல்லாம் மூத்தவர் தான் கஷ்டப்படுறாரு போல இருக்கு. ஆமாம் ஆமாம். இல்லை அவன் பண்ணுறது அப்படி தான் பண்ணுவான். ஓ, வாலே செல்வா தானா? அவன் தான் கேங் லீடரு. ஆனால் இவங்க பேர் வாங்கிக்குவாங்க. யாரு? தனுஷ் தான் பேர் வாங்கிட்டு விடுவான். நல்ல பசங்க தான் எல்லாருமே. வேற உண்மையா சார், அந்த ஃபேமிலி அட்டாச்சு எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் எல்லாமே 4 பேரும் நான் பார்த்துட்டேன் அந்த விஷயத்தில். இது இப்போ தனுஷ் வந்து இஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் குட் டைரக்டர். அவ்வளோ இப்போ இந்த இட்லி கடை கூட எனக்கு நான் வந்து இங்கே சொல்கிறேன் எல்லா டெக்னீஷியன் படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படி நான் சொல்கிறேன். எனக்கு வந்த நியூஸ் நம்ம சினிமாவில் இருக்கிறனால. ஸோ அதில் ஒரு டைலாக் சொல்லிட்டு இருந்தார், ஏதோ பூ இட்லியா, பூ வித்த இட்லியா ஏதோ. அது இல்லை அது அவங்க அதான் அந்த சங்கராபுரம்ங்கிறது அவங்களுக்கு ஹாலிவுட் மாதிரி. சங்கராபுரம்ங்கிறது அம்மா பிறந்த ஊர். அந்த ஊரில் தாத்தா பாட்டிக்கு இவங்க மேலே ரொம்ப உயிர். அதனால் இங்கே நமக்கும் இங்கே ஹாலிடேஸில் அவங்கள வச்சு மெயின்டைன் பண்ண முடியாதுல்ல. அசிஸ்டன்ட் டைரக்டரு ஃபேமிலிக்கு எப்படி முடியும்? நான் பஸ் ஏற்றி விட்ருவேன், நான் போக மாட்டேன். இவங்க 2 மாதமும் அங்கே உட்காந்து லூட்டி அடிப்பாங்க. அங்கே அந்த பஸ் நிற்கிற இடத்துல ஒரு இட்லி கடை இருக்கும். அந்த இட்லி மேலே இவங்களுக்கு ஒரு லவ். எப்படா இந்த இட்லி சாப்பிட்றோன்னா தாத்தா பாட்டிகிட்ட போய் காசு கேட்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ அங்கே கிராமத்தில் ஒரு பழக்கம் இருந்திருக்கு, எனக்கு தெரியல. ஏதோ பூ பறித்து கொடுத்தாக்க இவ்வளோ காசு கொடுப்பாங்க அப்படின்ட்டு இந்த பிள்ளைங்கள்லாம் 3 பேரும் சேர்ந்து, 3 பேர் செல்வா அதில் இல்லை, 3 பேரும் சேர்ந்து போய் பூ பறித்து கொடுத்து வந்து அந்த கடையில் வந்து இட்லி சாப்பிட்றது. பூ கொடுத்து இட்லி சாப்பிட்றது. அந்த காசு அந்த பூவை பிடிச்சி கொடுத்தா இவ்வளோ பூ கொடுத்தாக்க ₹1 ₹2 அதை கொடுப்பாங்க. அதில் வந்து அந்த கடையில் வந்து இட்லி சாப்பிட்றது. இந்த மாதிரி ஸ்டோரியில புதுமையாக இருக்குது கேட்கறதுக்கு. அந்த இட்லி கடைன்னு ஏன் டைட்டில் வச்சோன்னா இதெல்லாம் இருந்திருக்கு ஒரு மைண்டுக்குள்ளே. அந்த ஊர் சங்கராபுரம்ங்கிற ஊரில் எடுத்திருக்காரு, அந்த கருப்பசாமி கோயிலுங்கிறதுல எடுத்திருக்காரு. அது தெய்வ நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கும் அது நம்பிக்கை தான். லான்ச்சில் கூட பேசும்போதும் தனுஷ் பேசியிருந்தார், அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து வந்தாங்களாம். ஆமாம், மதுரைக்கு சென்னைக்கு வரணும்னு. இப்போ சென்னைக்கு வாடா இங்கே வேலை ஏதாவது, சென்னைக்கு வந்து பீச்சில் சுண்டல் முறுக்கு விற்கலாம் வாட. நாங்கள் என்ன படிச்சுட்டு எங்கள் வீடு தோப்பு இருந்துச்சு எங்களுக்கு, மாந்தோப்பு. அந்த மரங்களெல்லாம் வெட்டி வெட்டி விற்றுட்டு நான் பாட்டில் செலவு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் மாமா ஒருத்தருங்க வண்ணாரப்பட்டியில் இருந்தார், தர்மர்னு. அவர் அப்படியே வந்து நின்று பார்த்துட்டு, என்னடா இவ்வளோ படிச்சுட்டு மரம் வெட்டிகிட்டு இருக்க அப்படின்னாரு. வேறு என்ன செய்கிறது மாமா, அப்படி தான் நான் இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு. வாடா சென்னைக்கு வாடா அப்படின்னாரு. அப்போ மெட்ராஸ் தான். மெட்ராஸில் வந்து என்ன பண்ண சொல்கிற, மெட்ராஸில் வேலையாடல, பீச்சில் சுண்டல் முறுக்கு வைக்கலாம்டாவா அப்படின்றாரு. ஆக நான் மெட்ராஸுக்கு வந்தது சுண்டல் முறுக்கு வைக்கத்தான். உங்களுக்கு உறுதுணையாக ஒய்ஃபு இருந்திருக்காங்க பாரு. ஆமாம்மா, எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் ரொம்ப நிறைய கண்ணீர் கதைகளே இருக்குமா. அப்போ திடீர்னு சென்னைக்கு போகணுன்னா அன்றைக்கி ₹16 தான் டிக்கெட். அங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து மதுரைக்கு வந்து மதுரையிலேருந்து தான் வரணும், நேராக பஸ்ஸு கிடையாது. ₹16ன்னா நமக்கு வீட்டில் அப்போ செல்வராகவன் பிறந்துட்டார். அவங்க கையில் ஒரு ₹10 ₹20 கொடுத்துட்டு வரணும் இல்லையா. எல்லாம் சேர்த்தா ஒரு ₹50 தேவை.
இந்த 50 ரூபா கொடுக்குறதுக்கு நமக்கு இவ்வளோ பெரிய குடும்பம், எங்கள் குடும்பம், அதில் நமக்கு ஆள் இல்லை. இந்த இப்போ மதுரைக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் எங்களுக்கு ரிலேட்டிவ் ஒரு லேடி இருந்தாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, நீ வா எங்கள் வீட்டுக்கு வா, நான் கொடுக்குறேன் 50 ரூபான்னுச்சு. அங்கே வந்து 4 மணிக்கு வந்தோம். வந்தோடனே அவ்வளவு இதாக பாசமாக கவனிக்கிறாங்க, தட்டப்புட்டெல்லாம் விருந்து வைக்கிறாங்க, சாப்பாடை பார்த்து அப்படி போடுறாங்க. பார்த்துட்டு அப்படியே தனியாக ஒரு ரூம் கொடுத்தாங்க. 7-8 மணி ஆச்சு, படுத்துட்டோம். அந்த காசை பற்றி அந்த அம்மா பேசவே மாட்டேங்குது. நமக்கு அதுலேயே தான் எங்கே இந்த 50 ரூபா 50 ரூபா இப்போ கொடுத்தா கூட ஓடிடலான்னு தோணுது. அந்த அம்மா அதை பற்றி பேசவே மாட்டேங்குது. அவங்க குடும்ப சூழல் எனக்கு புரியலை. இது மாமியார், மாமனார், நாத்தனார், குழந்தை இவங்களெல்லாம் மீறி நமக்கு பணம் தர வேண்டியதாக இருக்குது. என்னடா இப்படி இருக்கு சிச்சுவேஷன் அப்படின்ட்டு படுத்துருக்கோம் ரூமுக்குள்ளே. நைட்டு 12 மணி ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு, 2 மணி ஆயிடுச்சு, 3 மணி ஆயிடுச்சு. மணி அடிச்சுக்கிட்டே இருக்குது கிடையாரம். அப்போது எனக்கு ஏன்டா இப்படி வந்து இருக்கோம்னு ஒரு சூழ்நிலையும் இருக்குது. வேறு இதை தவிர வேறு வழியும் இல்லை. அப்போது இந்த அம்மா எங்கள் வீட்டம்மா பக்கத்தில் படுத்தவங்க என் ஒய்ஃப் கேட்குறாங்க, ஏங்க இப்படி வந்து நம்ம அடுத்த வீட்டில் இருக்கணும், உங்கள்கிட்ட நிறைய திறமை இருக்குங்க. அந்த அம்மா அந்த நேரத்துலையும் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது ஒன்றும் கிடையாது கையில், 50 ரூபாய்க்கு அடுத்த வீட்டில் படுத்துருக்கோம், உங்கள்கிட்ட நிறைய திறமை இருக்குங்க, நீங்கள் நிறைய சாதிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, இப்போ கூட கிளம்புங்க போயிடலாங்கிறாங்க. ஏன் இப்படி முழிச்சிக்கிட்டு இருக்கீங்கிறேன். இல்லைம்மா, ஒரு வேளை அந்த அம்மா வீட்டுக்கு தெரியாமல் பணம் கொடுக்கணும், நம்ம அவங்க வரும்போது தூங்குறோம்னு தெரிஞ்சதுன்னா தூங்கிட்டாங்கன்ட்டு கொண்டு போயிட்டாங்கன்னு என்ன செய்கிறது அப்படின்ட்டு முழிச்சுக்கிட்டே படுத்துருந்தோம். விடிஞ்சிருச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சூப்பராக கொடுத்தாங்க. 11 மணி 12 மணி ஆகிடுச்சு, காசு வரல. 3 மணி 4 மணி ஆயிடுச்சு. என்னடா இது அப்படின்னா, இப்போ எனக்கு அவங்க முறைக்கிறாங்க என்னைய, போகலாம் போகலாம் போகலான்னு. எனக்கே சலிப்பாயிருச்சு. நான் காசு கொடுன்னு எப்படி கேட்குறது, அம்மா நாங்கள் கிளம்பட்டுமா அப்படின்னேன். போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. ஐயோ, ஷார்ட்டாக. என்னடா சுருக்குன்னு கத்தியில் குத்துன மாதிரி இருக்குது. சரின்ட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து அந்த ஊருக்கு வந்து மதுரைக்கு போகணும். மதுரைக்கு போனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு அங்கே வந்து மதுரைக்கு கையில் 2 ரூபா தான் இருக்குது. இந்த 2 ரூபா நிறைய இடங்களில் என்னை ஃபாலோ பண்ணியிருக்கு. இந்த 2 ரூபா 2 ரூபா தான் உங்கள் வாழ்க்கையை தூக்கி விட்டது. அப்புறம் அங்கே வந்து பஸ்ஸில் எவ்வளோன்னு கேட்டாக்கா அவன் 1 ரூபா 20 பைசாங்கிறான். 2 ரூபா 40 பைசா வேணும் பஸ்ஸில் போகிறதுக்கு மதுரைக்கு. 2 ரூபா தான் இருக்குது. என்னடா சரி, அப்பவும் அவங்க தான் ஐடியா கொடுக்குறாங்க, ஒன்று பண்ணுவாங்க, இப்படியே மதுரைக்கு போகிற ரோட்டில் கொஞ்சம் தூரம் நடந்து போவோம், அந்த 40 பைசா குறையிற வரைக்கும் அப்புறம் பஸ்ஸில் போவோங்கிறாங்க. அப்படியே நடந்தே போகிறோம். அது சாயந்தரம் நேரங்கிறதுனால தெரியல, வழி தெரியல. இந்த பையன் செல்வராகவன் இறங்கி அங்கிட்டு ஓடுவான் இங்கிட்டு ஓடுவான், சிரிக்க வைப்பான் எங்களை. அப்படி அதுதான் ஒரு ரெமடி நமக்கு. அப்படியே போகிறோம். ரொம்ப தூரம் இருட்டாயிடுச்சு. இருட்டானதுக்கப்புறம் அவன் நடக்கிற வரைக்கும் நடக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டான். அவன் ஒரு இடத்துல தண்ணி தவிக்குதுமான்னா, ஒரு வீட்டில் ஒரு அம்மா இருந்தாங்க, தண்ணி கொடுங்கம்மான்னு கேட்டோம். தண்ணி கொடுத்தாங்க. நாங்களும் தண்ணி எல்லாம் குடித்தோம். இங்கேருந்து மதுரைக்கு எவ்வளோன்னு கேட்டோம்னா 1 ரூபா 80 பைசா 2 பேருக்கும், 90 பைசா. எவ்வளோ தூரம் நடந்திருக்கோம் பாருங்கள். 2 ரூபா 40 பைசாவாக இருந்தது 1.80 ஆயிருக்கு. அங்கேருந்து பஸ் ஏறி ஒரு கிட்டத்தட்ட 11 மணிக்கு மேலே மதுரைக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அந்நேரத்தில் இவன் பசிக்குதுங்கிறான். இந்த 40 பைசாவை 20 பைசாவை செலவு பண்ணிட்டோம்னாக்கா என்னடா பண்ணுறது. அப்போ ஒவ்வொன்றும் குறைய அந்த பைசாவோட வேல்யூ கூடிக்கிட்டே போகுது. 1000 ரூபா இருக்கும்போது நமக்கு தெரியாதுல்ல, 1 ரூபா எடுத்தா 1 ரூபா தான் இருக்குன்னா இப்போ அந்த 20 பைசாவை துடுறதுக்கு மைண்டே வரல. அன்றைக்கி 20 பைசா பெரிய விஷயம் தானே. அந்த அம்மா ஓடி போய் பக்கத்து வீட்டில் தட்டி, அங்கே நம்ம மதுரையில் அப்படி ஒரு பழக்கம் இருந்தது, யாராவது அகால நேரத்தில் வந்துட்டாக்கா சாப்பாடு ஒரு வீட்டில், குழம்பு ஒரு வீட்டில், சாம்பார் ஒரு வீட்டில், ரசம் ஒரு வீட்டில்ன்னு வாங்கி கொண்டு வந்து அப்படி வாங்கிட்டு வந்து அந்நேரத்தில் அந்த குழந்தை பசிக்குதுன்னு அவன் பசிக்குதுன்ட்டான். இல்லாட்டி நாங்கள் அதையும் சொல்ல மாட்டோம். கரெக்டு, குழந்தை இல்லை. ஆமாம். அப்படி அன்றைக்கி இருந்துட்டு அவங்க 50 ரூபா வாங்கிக்கிட்டு அப்படியே அவங்கக்கிட்ட 25 ரூபாய் கையில் கொடுத்துட்டு நான் 25 ரூபாய் எடுத்துகிட்டு சென்னைக்கு வந்தேம்மா. அன்னைக்கு வந்து நேராக அவங்க வீட்டுக்கு போனீங்களா? பொன்னாரப்பட்டிக்கு போயிட்டேன், எங்கள் மாமா வீட்டுக்கு.
அப்போ கஷ்டத்தில் எல்லாமே செல்வராகவன் தான் கூட இருந்திருக்காரு. ஆமாம் ஆமாம், ரொம்ப கஷ்டம். பார்த்துருக்காரு. அவன் படிப்பு அது இது எல்லாமே. ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புவோம், வீடு மாறிக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த ஸ்கூல் பார்க்குறது, அப்போ ஸ்கூலில் சேர்க்குறது இவ்வளவு இது கிடையாது, ரொம்ப கஷ்டம். கொண்டு போய் விட்டால் போதும் ஸ்கூலில். அப்படி நல்ல படிப்பான் அப்போவே, பெரிய ஸ்காலர் அவர், எஜுகேஷனில் அப்படியா? மெடலிஸ்ட்டு, என்ஜினியரில் அவர். அது தெரியும், இன்ஜினியர் தெரியும். ஆமாம், அப்பா மெடல். ரொம்ப பெரிய, எல்லாருமே நல்ல படிக்கிறவங்க. ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டார். ஆமாம். நீங்கள் ஒரு கிராமத்துலேருந்து வரும்போது எப்படி இந்த சினிமா ஆசை வந்தது சார் உங்களுக்கு? சினிமா ஆசை எனக்கு வரலம்மா. நான் எனக்கு என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம். வேலை எது கிடைச்சாலும் செய்கிறதுக்கு நான் தயாராக இருந்தேன். நான் இப்போ கதை எழுதுவேன் அப்போவே. இந்த கதை பத்திரிக்கையில் வரணும், என் நோக்கம் அதுதான். ஏதாவது வேலைக்கு இல்லை ஏதாவது வேலைக்கு இன்டர்வியூவில் போயிட்டு பத்திரிக்கையில் பேர் வந்துட்டு அப்புறம் கோடியோ கொட்டிடும்னு என்னுடைய ஐடியா. நம்ம கிராமத்தை தானே தெரியல என்ன அப்படின்னு தெரியல, பேப்பரில் பேர் வந்துட்டா நம்ம பெரிய ஆள் அப்படின்ட்டு பேப்பர் தான் நம்ம பெருசு. ஆமாம். அப்புறம் கேஎஸ்ஜியோட தம்பி கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார், இப்போ ரொம்ப பேருக்கு அது மறந்துருச்சு. இப்போ கூட வெளியில் பேசியிருந்தேன், அவர் தெரியல. பெரிய ஆள் சார் அவர். 60-70 படம் பண்ணியிருக்காருமா அவர். அவருடைய தம்பி சபரிநாதன் வந்தார் அங்கே. அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, அவங்க கணக்கு வழக்கு சம்பந்தமாக பேசுகிறாங்க. நான் உட்காந்துருக்கேன். அவர் 2-3 தடவை என்னை இப்படி திரும்பி பார்க்குறாரு. அவங்களுடைய பேச்சுக்கு நான் இடையூறாக இருக்கேன். அப்போ அவர் தம்பி யாருன்னு கேட்டார். அவர் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருதுங்க, அவர் கூட ஏதோ கதை வச்சுருக்காராம், அவங்க டைரக்டர்கிட்ட சொல்லி கேட்க சொல்லுங்களேன் அப்படின்னாரு. தம்பி நாளைக்கு கற்பனை ஸ்டுடியோ நீங்கள் வந்துடுங்க. மறுநாள் காலையில் போனால் அப்போ தான் தெரியுது இது சினிமா ஸ்டுடியோன்ட்டு. அப்படி தான் போகிறேன் சினிமா ஸ்டுடியோக்குள்ளே. அங்கே ஆரம்பிக்குது வாழ்க்கை. கற்பனை ஸ்டுடியோக்குள்ளே போனால் அவர் சொன்னார், அப்போ அடுக்குமல்லின்னு ஒரு படம் நடந்துகிட்டு இருந்தது. அப்போது அதில் நீங்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுங்கள், அடுத்த படத்துக்கு நான் கதை கேட்க சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 ரூபா கேட்டா. பட் அன்றைக்கி 2 ரூபா, இன்றைக்கி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா மாதிரி தான், 100 ரூபா கூட இருக்கும் இன்றைக்கி, அந்த அளவுக்கு இருக்கும். அங்கேருந்து அந்த 2 ரூபாயை வாங்கி கொண்டு வந்து கண்ணம்மாப்பேட்டில் வீடு, இங்கே டி நகர் கண்ணம்மாப்பேட்டை, நடந்தே வந்து அந்த 2 ரூபாய் வீட்டில் கொடுத்துட்டு போனோம். அப்போ தான் அது, அப்போ 4 நாளைக்கு போதும் 2 ரூபா. 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு 2 ரூபா 4 நாளைக்கு போதும். இன்றைக்கி அவ்வளவு தான் அன்னைக்கு இருந்தது. அப்படி ஆரம்பித்து அதுக்கப்புறம் அங்கேருந்து என்னடா சினிமா ஸ்டூடியோவில் நம்மளுக்கு கொண்டு வந்து விட்டாங்களே, இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் வெளியில் இன்டர்வியூக்கு போகிறேன் வர்றேன், அப்படியே போகுது. அப்படி தான் சினிமா ஆரம்பிச்சது. 9 தடவை நடந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பேப்பரில் நம்ம பேர் வரணும்னு நினச்சவங்க இப்போ நீங்கள் சினிமாவில் பேரோடு இருக்கும்போதும் அந்த பேக்கில் அந்த டைமில் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க சார்? இல்லை, அப்போ எனக்கு எந்த ஃபீலிங் இல்லைம்மா. என் குழந்தைகளை காப்பாற்றணும், அவங்களுக்கு சாப்பாடு போடணும், நல்லா படிக்க வைக்கணும். எனக்கு ஒரே மோட்டிவ் பிள்ளைகளை படிக்க வைக்கணும். நான் டைரக்டர் ஆகணுங்கிறதே கிடையாது. நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறமும் அவங்கள படிக்க வைக்கணும். இந்த ஒரு 13 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஆனால் நான் முதல்ல கடனுக்கு கையெழுத்து போட்டது என் மகளுக்கு மெடிக்கல் சீட் வாங்குறதுக்கு தான். 2வது பொண்ணுக்கு, அது கூட முதல் பொண்ணுக்கு அப்படியே தப்பிச்சிட்டு வந்துட்டேன். 2வது பொண்ணுக்கு மெடிக்கல் சீட்டுக்காக தான் கடன் வாங்க வேண்டியதாக போச்சு. அது கூட கேப்டன் சொன்னதுனால தான். அவர் நான் எந்த இடத்துலையும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த பிள்ளைக்கு கட் ஆஃபில் 1 மார்க்கு போயிடுச்சு. அது 2வது பொண்ணுக்கு கார்த்திகா தேவிக்கு. அது உட்காந்து அழுதுகிட்டே இருக்குது. அப்போ வீரம் விளைஞ்ச மண்ணுன்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கோம் அவரோட. அந்த பக்கம் காரில் வந்திருக்காரு, ஒரு டிரைவர் சொல்லியிருக்காரு, சார் டைரக்டர் கூட இங்கே தான் இருக்குன்னு. நிறுத்துன்னு உள்ளே வந்துட்டார். என்ன பாப்பா அழுதுக்கு இருக்குது அப்படின்னாரு அவர். அப்புறம் மாதிரி விஷயத்தை சொன்னோம், இந்த மாதிரி சார். அப்படியா, ராமச்சந்திராவில் சேர்த்து விட்டுமா? ராமச்சந்திராவில் செலவு நிறைய ஆகுமே சார். ஆகத்தான் செய்ய, பெத்தைங்கள்ல செலவு பண்ணுங்க அப்படின்றார். உட்காந்து, ஆமாம், அப்படியே உட்காந்து அங்கேயே ஃபோன் எடுத்தார், உடையாருக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. அப்படின்னா ஒரு பணமெல்லாம் கொடுக்கல, பட் அப்படி சட்டுன்னு கிட்டத்தில் நெருங்க முடியுதுல்ல, டக்குன்னு அவங்கள மீட் பண்ண முடியுது. ஒன்று பேசினார், உடனே வீட்டுக்கு வாங்கன்ட்டார். வீட்டுக்கு போனால் ஒரு காலேஜ் போயிட்டார். அவ்வளோ பெரிய ஹீரோ இருந்தாலும் இப்போ பணத்துக்காக தொழில் பண்ணவர் இல்லை அவர். அங்கேருந்து அங்கேருந்து கேப்டன் காலேஜுக்கு வர்றார் கூட, வந்து உட்காந்துருக்காரு எங்களோட. அப்புறம் இருங்க நான் போய் பேசிட்டு வர்றேங்கிறாரு. சார் பார்த்துக்கங்க,
பயம் வேற நம்மளுக்கு. அப்படின்னு சும்மா இருங்க நீங்கன்ட்டு போயிட்டார் உள்ள. அப்புறம் கூப்பிட்டாங்க. அவர் 2 வார்த்தை தான் பேசினார். அம்மா உங்கள் அப்பா ரொம்ப ஆசைப்படுறாருமா, நீ படிச்சிருவியான்னு கேட்டார். அது படிச்சிருவேன்னு சொல்லுச்சு. அவ்வளோதான். அவர் என்ன பண்ணாருன்னா, ஏதோ ஒரு கோட்டாவை கண்டுபிடிச்சி இந்த கோட்டாவில் இது வருதுன்னு அதுக்குன்னு ஒரு குறைஞ்ச ஃபீஸில் மெடிக்கல் காலேஜில் சேர்த்தாங்க. அது ராமச்சந்திரா அது விஜயகாந்த் சாருக்கு தான். இன்றைக்கி அந்த பிள்ளை 1200 சர்ஜரி பண்ணியிருக்கான். அப்பா கைனகாலஜிஸ்ட்டு. ஐயோ. அது அப்போலோவில் ஒரு மைனாக இருக்குது. அதுக்கு ஒரே காரணம் கேப்டன் விஜயகாந்த். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எனக்கு கடவுள் அந்த ஆட்களை செலக்ட் பண்ணி நீ ஒன்றும் அறிவில்லடா, உனக்கு கண்ணு தெரியாது, வெளிச்சம் தெரியாது, எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு. எனக்கு பாருங்கள், கேஎஸ் கோபாலகிருஷ்ணங்கிற அவ்வளோ பெரிய ஜாம்பவான் யாருன்னு எனக்கு தெரியாமல் எனக்கு கொண்டு அங்கே விடுறாங்க. கரெக்டு. அங்கேருந்து மணி ஐயர் காரில் ஏறி மணி ஐயர் கூட்டிகிட்டு போகிறார். அங்கேருந்து விசுசார்கிட்ட போகிறேன், விசுசார்கிட்ட ராஜ்கரன்கிட்ட போகிறேன். என்னை அலைய விடவே இல்லை பாருங்க. நான் அலைஞ்சாலும் கூட நல்ல இடத்துக்கு தான் போகிறீங்க. நல்ல இடத்துக்காக கடவுள் கொண்டு போய் விட்டுருக்கான். அதுதான் கஸ்தூரிங்கிறது. சார், இட்லி கடை நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஆமாம்மா. அதனால் உங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷலாக ஒரு இட்லி ரிலீஸ் பண்ணுறீங்க? ரிலீஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக 100 days வரும் சார். அந்த 100 daysல நீங்கள் அந்த இட்லியை எனக்கு கொடுக்கணும். தேங்க்ஸ்மா. இந்த இட்லி நான் சாப்பிடணுமா? இதை சாப்பிடுங்க. சும்மா உங்கள் கிராமத்து இட்லி மாதிரி இருக்கா? அடையாரா இருக்கும், நல்லா இருக்குமே. ஸோ இட்லி கடை நாளைக்கு ரிலீஸ். ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என் பையனை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அவரும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இட்லி பிடிக்காத ஒரு ஆத்மா இருக்க முடியுமா? இட்லி கடைன்னு ஒன்று எடுத்திருக்காரு. எல்லாரும் காலையில் இட்லி சாப்பிட்டோன்னே படத்துக்கு போங்க, படத்தை பாருங்கள், உங்களுடைய கையில் தான் எல்லாமே இருக்குது. பிஹைண்ட் கதை போமா வித் கலா. டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. Prithvi Innerwears for Women and Kids, your perfect partner. Powered by MCR Pure Cotton Club, formals and casual shirts. Saubhagya Home and Kitchen Appliances. Adayar Anand Bhavan Sweets and Snacks மற்றும் A2B Restaurant. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Grand Royal Tours and Prithvi Women's Innerwears, your perfect partner, presents Behind Hoods, Kadai Poma with Kala. Powered by MCR Pure Cotton Club, Saubhagya Home and Kitchen Appliances, A2B Veg Restaurant.